Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூகுள் கீப் நோட்ஸ் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இவ்வளோ நாள் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது இந்த கூகுள் கீப் நோட்ஸ் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் நீங்கள் ஏதாவது நோட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ வந்து ஒட்டுவாவே வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த கூகுள் கீப் நோட்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணவே முடியலை, ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூகுள் கீப் நோட்ஸ் ஆப்பை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் கீப் நோட்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது கூகுள் கீப் நோட்ஸ் ஆப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகின அப்புறமா அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ஆப்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதில்ல. அதனாலையுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை செய்கிறதுக்கு முன்னால் உங்கள் கூகுள் கீப் நோட்ஸ் ஆப்பில் ஏதாவது முக்கியமான டேட்டாஸ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா அதை வந்து ஒருக்க பேக்கப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி நோட்ஸ் எதுவும் இருக்குமா இருந்துச்சுன்னா வேறு எதுக்கு அது காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்டெப்ஸில் வந்து அந்த டேட்டாஸ் வந்து டிலீட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பேக்கப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் வந்து சர்ச் பாரில் கூகுள் கீப்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிங்களாச்சுன்னா அந்த கீப் நோட்ஸ் ஆப் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கப்புறமா இந்த கூகுள் கீப் நோட்ஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆப் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்து லொக் ஆகிக்கிறேன், நான் லொக் ஆகிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுத்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து இந்த கீப் நோட்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர், க்ளீன் ஆப் இந்த மாதிரி பூஸ்ட் ஆப் எதுவும் இருக்குமா இருந்துச்சுன்னா அதையும் ஒருக்க ஓப்பன் பண்ணி க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த ஆப் கீப் நோட்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.